இந்த கணக்கை புரிஞ்சுக்கினாக்கா நம்ம திருப்பி அடுத்த பகுதிக்கு போக முடியும். இப்போ முதல் தடவை கீழே போயிட்டாரு, ஒண்ணும் இல்ல, திருப்பி வந்துட்டாரு. ரெண்டாவது தடவை போகும்போது கீழ் நோக்கி போகும்போது சிங்கம் கிடைச்சிச்சு, சாகடிச்சு போட்டாரு, திருப்பி மேல வராரு. அப்புறமா மூணாவது தடவை போகும்போது தான் இவர் கைக்கு தேனும் கிடைக்குது, வாய்க்கும் கிடைக்குது, மற்றவர்களும் என்ன பண்ணாங்க, தேனை குடிச்சிட்டாங்க. இப்போ இதே மாதிரி சிம்சோன் யாருக்கு நிழல்னு பார்த்தோம்? ஜெய்ஜோ. சிம்சோன் யார்? இஸ்ரேல். இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு போய் பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் கீழே போறதுல என்ன தெரியும் அர்த்தமோ? கீழே விழுந்தாங்கன்னு அர்த்தம். கீழே போயிட்டாங்க, தேவனை விட்டு தூர போனாங்க. முதல் இஸ்ரேல் மக்கள் தன் நாட்டுக்கு வந்த பின்பு எப்போ கீழே போனார்கள்? அதாவது தேசத்தை விட்டே போனோம். ஃபர்ஸ்ட் டைம், கரெக்ட். முதல் தடவை எப்போன்னு பாத்தீங்கன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்களா? திருப்பி வந்தாங்களா? திருப்பி வந்தாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல என்ன இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து காலத்துல திருப்பி எல்லாருமே ஒன்னா வந்துட்டு இருந்தாங்க, அங்கங்க சிதறி இருந்தாங்க. கிறிஸ்து கால திருப்பி அடுத்து இவங்க தேசத்தை விட்டு எப்போ போனாங்க? ரெண்டாவது தடவை. நீங்க பேசிக்கணும், நிறைய கேட்கணும், நல்லா கவனிங்க. இஸ்ரேல் மக்கள், ஒரே ஒரு சகோதரர் மட்டும் தான் கரெக்டா சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் முதல் தடவை அவங்க தேசத்துக்கு வந்தாங்களா? வந்த உடனே தேசத்தை அவர்கள் விட்டு சிறைக்கு போறது நான் சொல்றது. அதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் வந்து ஒடுக்குனாங்க, எல்லா தேசத்துக்குள்ளதான் ஒடுக்குனாங்க, யாருமே கூப்பிட்டு போல. முதல் தடவை எப்போ போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் ராஜா வந்து கூப்பிட்டு போறாங்க. முதல் தடவை போயிட்டாங்களா? திருப்பி வந்தாங்களா? வந்தாங்க, திருப்பி தேசத்துக்கு வந்தாங்க. மேதோ பர்ஷா காலத்திலே வந்துட்டாங்க, கிரேக்கர்கள் காலத்துல இருக்கிறாங்க, ரோமர்கள் காலத்துல கிறிஸ்து வந்தார், அங்கதான் இருக்கிறாங்க. அடுத்து அவங்க தேசத்தை விட்டு எப்போ போனாங்க? கிபி 70 போனாங்க. தேசத்தை விட்டு என்ன பண்ணாங்கன்னா போனாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி யார தெரியுங்களா சந்திச்சாங்க? யார சந்திச்சாங்க? சிம்சோன் கீழே போறதுக்கு முன்னாடி யார சந்திச்சாரு? சிங்கத்தை சந்திச்சார். சிங்கத்தை கிழிச்சு கீழே போனார். இஸ்ரேல் மக்கள் கிறிஸ்துவ சந்திக்கிறாங்க, கிறிஸ்துவ சாகடிச்சுட்டு கீழே போயிட்டாங்க. இப்ப திருப்பி வந்துட்டாங்களா? இப்ப தேசமா இப்ப திருப்பி வந்துட்டாங்க. இப்ப அடுத்து அவங்க திருப்பி என்ன ஆகணும்? திருப்பி கீழே போகணும். அப்பதான் என்ன தெரியுங்களா கண்டுபிடிக்குவாங்க? தேனை கண்டுபிடிக்குவாங்க.